அனைவருக்கும் வணக்கம். இந்த வெபினார்ல வந்து ஆஸ் அ போர்டு எக்ஸாமோட டேட்ஸ் வந்துட்டதுனால ஒரு சாம்பிள் பேப்பருமே போர்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து அதை வச்சு அந்த சாம்பிள் பேப்பரை வச்சு தான் நம்ம வந்து இப்போ போகிறோம். And I welcome my co-teachers and experienced CPSE teachers. Manjula Devi ma'am is almost 27 years of experience in CBSE board in biology. Welcome you, ma'am. And Hema ma'am also is an NRI with 17 to 18 years. I don't know the exact dates years. 18 years in physics. Even our children say small things also. ஒரு சின்ன விஷயம் ஹேமா மேம் சொன்னாங்க எனக்கு கிளியரா புரிஞ்சிருச்சு ஆண்டி. தே யூஸ் டு சே பிகாஸ் ஐ ஹாவ் எங்க ரெண்டு பேருக்குமே ஒரே காம்பினேஷன் நைஜீரியா. ஸோ இன்டராக்ஷன்ஸ் கம்மியா இருந்தாலுமே அவங்களோட ஃபேம் நல்லாவே எனக்கு தெரியும். ஹேமா மேம் சொன்னாங்களா ஓகே நல்லா புரிஞ்சிச்சா அந்த மாதிரி தான் நாங்க பேசுவேன். ஸோ ஐ அக்கார்டிங்லி இன்வைட் ஹேமா மேம் அண்ட் ஷீ இஸ் மை கோர்ஸ். ஐ கேன் சே ஷீ இஸ் லைக் மை சிஸ்டர். ஏன்னா வந்து எங்களுக்கு நான் நிறைய இது வேணும்னா கேட்டுக்கலாம் அவங்க கிட்ட ரொம்ப ஃப்ரீயாவே. அண்ட் I invite Mala ma'am, Jansi Rani ma'am and Peter sir நினைக்கிறேன் அந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னீங்க இல்லையா, that is Peter sir. He is a very good follower. AIல எப்பயுமே தமிழ்நாடு வெபினார் நடந்த he supports us by joining us. Thank you sir and நன்றி அனைவருக்கும். And thank you ma'am. We will be just நம்ம பேசுறதுக்கு முன்னாடி இந்த term 2 ஓட question papers எல்லாமே already it is a trial paper we have experienced in term 1. இருந்தாலும் இப்ப portions வந்து இங்க நம்ம பார்க்கும்போது டிஃபரண்ட் போர்ஷன்ஸ் கிடையாது, ஏன்னா புக்ஸ் மாறல நமக்கு. ஆனா வாட் we are going to do இங்க என்ன நம்ம பண்றோம்ன்றத வந்து பார்க்கும்போது பிரிச்சுட்டாங்க. பிரிச்சதுல வந்து எதுக்கு என்ன வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க, எப்படி கொடுத்துருக்காங்க, மெயினா நம்ம அதை அசஸ்மெண்ட்ஸ்ல பார்த்துட்டு ரெண்டாவது வந்து ஒவ்வொரு இங்க எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கிறதுனால we can even discuss நம்ம பேனல் டிஸ்கஷன் மாதிரியும் பண்ணிக்கலாம் பேப்பர்ஸ்க்கு. ரெண்டாவது வந்து மஞ்சுளா தேவி மேமும் ஹேமா மேம் are going to present you how you are going to write your paper, how we are going to train, எப்படி குழந்தைங்க நம்ம வந்து ட்ரெயின் பண்ண போறோம் அந்த ஒரு கான்செப்ட் நம்ம இங்க பார்க்கலாம். மோஸ்ட் ப்ராபப்ளி என்னன்னா நம்ம எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் எப்படி வந்து பேப்பரோட வெயிட்டேஜ் இருக்க போகுது. இத போர்ஷன்ஸ் வந்து கெமிஸ்ட்ரியில 2 சாப்டர் சொல்லிருக்காங்க, பயாலஜி இருக்கு, பிசிக்ஸ். Sorry to interrupt Mrs. Balaji, நீங்க ஸ்கிரீன் அது ஸ்லைட் ஷோ மோடுக்கு போய்டுங்களேன். சோ ஸ்லைட் இன்னும் நல்ல பெருசா தெரியும். Thank you. Sorry. Is it okay ma'am? Yeah, fine. கெமிஸ்ட்ரியில வந்து 10 மார்க்ஸ் கொடுத்திருக்காங்க. டோட்டல் பேப்பர்ல 10 மார்க்ஸ் அண்ட் பயாலஜி ஸ்கோரிங் மோர், இட் இஸ் 13 மார்க்ஸ் வந்திருக்கு. அண்ட் பிசிக்ஸ் இஸ் 12 மார்க்ஸ். ஸோ ப்ரியாரிட்டி மெயினா பார்த்தோம்னா பயாலஜிக்கு போயிடுறாங்க. வை பயாலஜி இஸ் டேக்கன் அப்படின்னு அவங்க சிலர் பேசும்போது, பிகாஸ் ஏஎஸ் மூலயமாவோ இல்லை சிபிஎஸ்இ வெபினார்ஸ் மூலயமா life oriented as CBSE is now turning into that, they want more into this. அதனால வந்து அவங்க நிறைய வந்து analytical basis and experiential basis கொண்டு வரும்போது life related, so they have given this mark weightage and internal marks as we are aware. And the date of our exam is ma'am, is it clear now? Actually full இல்ல தெரியுது, பட் அது ஸ்லைட் ஷோ வரல. ஏன்னா we can still see the outline of your screen. தெரியல என்ன இஷ்யூ. Should I share Mrs. Balaji? Okay ma'am, it is okay. இது பாருங்க. இல்ல அது இப்ப இன்னமும் அந்த சின்ன ஃபார்மட்ல தான் வருது. ஓ மார்க்ஸ் எல்லாம் அங்க சைடுல கவர் ஆகுது. Cover ஆயிடுதா மேம்? Okay, you can share ma'am. I'll stop my sharing ma'am. Yeah, please. ஒரே நிமிஷம். Yeah. You can go to the next slide. Okay. So 40 marksல வந்து all questions is compulsory அப்படினா சொல்லிருக்காங்க. 3 sections இருக்கு.
So first section வந்து 7 questions and it gets a 2 marks. இந்த 2 marks லயுமே half a mark, 1 mark, the weightage is given according to the questions they have asked. ஏன்னா நிறைய வந்து strategies இருக்கு ஒரு questions. And section B ல வந்து first section A லயும் சரி section B லயும் சரி chemistry ல வந்து first and second questions are coming and B section லயும் வந்து first question or questions லயும் chemistry வந்துருது. அதுக்கப்புறம் C செக்ஷன்ல வந்து chemistry is not there, only biology and physics plays a vital role. அங்க வந்து ஆர் கொஸ்டினும் இருக்கு, இல்ல இன்டகிரேட்டட் செலக்ஷன் கொஸ்டின்ஸுமே இருக்கு அதுல. ஸோ த வெயிட்டேஜ் பார்க்கும்போது வந்து கேஸ் பேஸ்ட் கொஸ்டின்ஸ், 4 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ்மே கேஸ் பேஸ்ட் கொஸ்டின்ஸ். ஸோ குழந்தைங்க இங்க வந்து என்ன மாதிரி இம்பார்ட்டன்ஸ்ல தே ஆர் கோயிங் டு மூவ் ஆன், வி ஹேவ் டு சீ இன்டு தட். அண்ட் த இன்டர்னல் சாய்ஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது சேம் சப்ஜெக்ட் அந்த 2 லெசன்லயுமே வாட் வி குட் அனலைஸ் இஸ் தட் அதுமே வந்து அவங்க வந்து கேஸ் பேஸ்ல தான் வச்சிருக்காங்க அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்ல வச்சிருக்காங்க. வாட் யூ ஹவ் லேர்ன்ட், நோ டைரக்ட் கொஸ்டின்ஸ் ஹஸ் பீன் given in this criteria. Next one and date வந்து கொடுத்திருக்காங்க. I have placed the sample CBSE ஓட sample question paper ரிலீஸ் பண்ணது வந்து நான் லிங்கா இங்க கொடுத்திருக்கேன். So if you see in that, you can see all the model paper, only one model paper கொடுத்திருக்காங்க அவங்க CBSE, அதை நீங்க இதுல பார்த்துடலாம். Next slide. So இது வந்து 2 marks questions, 4 marks questions and 1 mark questions. How எப்படி split பண்ணிருக்காங்க lesson wise போட்டிருக்கேன். So carbon first chemistry ல carbon பார்க்கும்போது 1 mark question goes and periodic table question க்கு 1 mark. And biology ல வந்து உங்களுக்கு organism reproduction ல வந்து 2 marks 1 marks வரும் உங்களுக்கு. heredity ல 1 mark வருது and or environmental ல 1 mark வருது. And physics ல பார்க்கும்போது electric currents is having an internal choice with 1 mark. 10. And this is a strategy, heritage, heredity and evolution lesson ல வந்து 4 marks it is gathering. And physics லயும் அதே மாதிரி இந்த 2 லெசன்லயுமே வந்து they have given 4 marks for equally splitted and the children has to concentrate on this lessons to score 8 marks compulsory. They have to be going on and with this. And physics ல வந்து உங்களுக்கு எப்படி பிரிச்சிருக்காங்க ஓவரால் பேப்பர் வந்து they have said it will be difficult. Okay, அப்பனா என்ன மாதிரி application oriented rememberingக்கு வந்து 8% தான் கொடுத்திருக்காங்க and that is like root learning. அந்த செட் ஆஃப் இதுக்கு வந்து வெறும் 8 marks கொடுத்திருக்காங்க. Analysis and evaluation 42% and where they are going to do and the other is going to get the other 50%. So physics பொறுத்த வரலுமே என்ன இப்ப வந்து நம்ம எந்த இதில் சொல்றோமோ how it is going to be applicable. Maybe one of the CBSE teachers சொல்லிட்டு இருந்தாங்க 9th ல இருந்து வந்து ரிலேட் பண்ற மாதிரியும் வரலாம். So they can அந்த ஏன்னா ரூட்டடா வரும்போது they can understand this. அதனால வந்து so the children has to be very clear with both the things. அப்பதான் அவங்களால வந்து அவங்க questions இது பண்ண முடியும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. Next slide ma'am. And chemistry ஓவராலாவே வந்து இங்க நம்ம பார்த்தோம்னா எப்படி குரூப்பிங் பண்ண போறாங்க, ஆல்கஹால்ஸ் குரூப்ஸ் என்ன வரப்போகுது, பீரியாடிக் டேபிள்ஸ் என்ன வரப்போகுது, the children are going to be concentrated in this. And இங்க என்ன பண்ண போறாங்கன்னா ஒரு எலிமெண்ட் பீரியாடிக் டேபிள் வந்து ஒரு எலிமெண்ட்டை கொடுத்துட்டு another element கூட இது கம்பைன் ஆகிறது அப்படின்னா what is going to be the formation of the compound. இதுக்கு குழந்தைங்களுக்கு வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் இது கோவேலன்ட் பாண்டா, is it going to merge இல்ல என்ன மாதிரி காம்பவுண்ட் என்ன குரூப்ல அது வருது. So நம்ம இங்க வந்து the children should be aware of the groups and the covalent bond, triple, அப்ப டெட்ராவா இல்ல அதோட அப்ளிகேஷன்ஸ் எங்க இருக்கு. இப்ப சோப்போ இல்ல டிட்டர்ஜென்ட் எடுக்கும்போது where it is going to be used, இந்த காம்பவுண்ட் எங்க வரப்போகுது, இது வந்து ஈனா இருந்தா என்ன, கிளீன் alkenes இருந்தா என்ன. So the children should be very clear with the formulas. ஏன்னா ஃபார்முலா ஸ்ட்ரக்சர்ஸ் அவங்க கொடுத்துட்டு நேம் them as an isomers கொடுத்துட்டு if they ask them to name them they should be very clear in that. So here also the weightage is going mainly for the applications and the analysis. Remembrance வந்து கம்மி தான் இங்கேயும். So as we said இங்க எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே they have given more importance for application and analysis and how it is going to be done. And something for chemistry, இப்ப லோக்கல் இப்ப வந்து சிஎல்க்கு பதில் அந்த பாண்ட்ஸ்ல மாத்தனா என்ன மாதிரி வரும்,
அப்படி இல்லைன்னா வந்து இது கரெக்டான பொசிஷன்ல 2,3ல போறதா அதையும் குழந்தைங்க வந்து கொஞ்சம் செக் பண்ற மாதிரி கொடுப்போம்னு தான் சொல்லி இருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் மேம். And biology, totally it is being the rock star for this paper. And the term 2 வந்து full weightage is given here. And இங்க வந்து mainly என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா analysis. So how it is going to ஒரு DNA வச்சோ இல்ல வந்து இந்த என்ன ஒரு இது இருந்தாலுமே they are going to ask only application oriented மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. Manjula Devi ma'am and Hema ma'am will explain this in a better way with the questions. And there is an application and analysis in சொல்லும்போது different groupsல இருந்து வந்தது என்னன்னா why this type is happening. இப்ப நம்ம XXY போறோம் இல்லையா, அந்த ஹைரார்க்கில படிக்கும்போது if it is to be a twins அந்த formulas போடுவாங்க குழந்தைங்க. So if it is given, is it going to be identical or not identical? அதுக்கு என்ன மாதிரி we should be the குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஒரு ஸ்ட்ரக்சரையும் வந்து கொடுத்து இட்ஸ் an internal choice மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. To understand that மெயினா வந்து creating questions they would ask. அதனாலதான் வந்து weightage it has been added to them. And the next +1 +2 போகும்போது their biology paper should be is going to be still valid more in when they are going to the groups. And now next slide ma'am. And it's a diagram based questions, mainly diagram based. எங்களுக்கு physics-லயும் சரி chemistry-லயும் சரி anything is given, they should be very clear what to see as a third 3D image. They should be very clear in that. And biology, you know, the process-ல இருந்து questions வரும் அப்படின்றதும் ஒரு இதுவா இருக்கு. And application based and difficulty level is increased. So குழந்தைங்க வந்து நம்ம teachers நம்ம பண்ணுறது வந்து it should be taking a different mode நாலும் வந்துட்டு they are appreciated because நமக்கே வந்து இது first time இந்த மாதிரி ஒரு difficult levelோட வர்றதுன்றது we are expecting what is going to be there. Sample கொடுத்திருக்காங்க இருந்தாலும் board என்ன இது பண்றதுன்றது we are not very clear in how the answers should be given to the children. அந்த ஒரு மெயின் கான்செப்ட் இருக்கு. அண்ட் கேஸ் பேஸ்ட் கொஸ்டின் ஆஸ் லாஸ்ட் இயர்ல இருந்து நம்ம கேஸ் பேஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். கேஸ் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் த மெயின் கிரைட்டீரியாஸ் கொஸ்டின் பேப்பர். சயின்ஸ் கொஸ்டின் பேப்பர்ல 4 மேஜர் சில்ட்ரன் ஷுட் பி வெரி தரோ வித் டயக்ராம்ஸ்ல நல்லா அவங்க கரெக்டா இது பண்ணி இருக்கணும். ரெண்டாவது வந்து அப்ளிகேஷன் பேஸ் அண்ட் கேஸ் பேஸ். ஸோ இது வந்து மோஸ்ட்லி வந்து இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா குழந்தைங்க சில சமயத்துல வந்து they understand the question but they are not giving the exact clear cut answers. அவங்களுக்கு வந்து இதுவாகும் பிகாஸ் அவங்களோட இன்டென்ஷன் என்னன்னா இது கேஸ் பேஸ்ல வருது, ஓகே இது கேஸ் பேஸ் மாதிரி வருது, அப்ளிகேஷன் இது ரெண்டுத்துக்கும் லைட் டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த இது அவங்க இன்னும் அந்த கான்செப்டுக்கு கிளியரா வரல. அண்ட் டிஃபிகல்டி லெவல் இன்க்ரீஸ் அப்படின்னாலே ஜஸ்ட் ஒன்லி ஒன் திங், அந்த ட்விஸ்டிங் ஆஃப் கொஸ்டின்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஹியர். அந்த குழந்தை வந்து கொஞ்சம் யோசிச்சு ஆன்சர் பண்ணும்போது the difference is there. அந்த appropriate answer, the keywords வந்து நம்ம வந்து கரெக்ட் பார்க்க முடியாது. அதுதான் வந்து இங்க டிஃபிகல்ட்டி இன்க்ரீஸ். ஏன்னா குழந்தைங்க எல்லாருமே வந்து they read the books, டீச்சர்ஸ் நம்ம எல்லாருமே நல்லா ட்ரெயின் பண்றோம். பட் ஆனா is it apt to the keywords? அந்த keywordsக்கு வந்து how we are going to train, that is the difference. Ma'am, can you be into the next one? Okay, நான் கெமிஸ்ட்ரியில வந்து ஃபர்ஸ்ட் ஐ வில் கோ வித் கெமிஸ்ட்ரி, மை ஃபேவரட் கார்பன். ஓகே, கார்பன் லெசன்ல பொறுத்த வரணும் குழந்தைங்களுக்கு மெயினா வந்து கோவலன் பாண்டான்னு தெரியணும். ஃபர்ஸ்ட் தே ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட். அண்ட் அது வந்து என்ன மாதிரிலாம் வந்து ஹைட்ரஜன் ட்ரிப் பண்ணுது, ஆக்சிஜன் எடுத்தது, அண்ட் ட்ரிபிள் எப்படி ஃபார்ம் ஆகுது, சிங்கிள் ஹைட்ரஜன் காம்பவுண்ட்னா சிங்கிள் ஸ்ட்ரக்சர் தே ஷுட் நோ. தே ஷுட் பி வெரி கிளியர். ஓகே, நான் சிங்கிள்ல இருக்கேன், இதே நான் வந்து டபுள் பாண்டுக்கு போகும்போது எங்க நான் வந்து பிளேஸ்மெண்ட் பண்ண போறோம். இது நம்ம வந்து நம்ம நாமென்க்ளேச்சர்லயே அவங்களுக்கு அழகா சொல்லி கொடுத்துட்டு இருப்போம். பட் இன் சம் எரர்ஸ் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் தட் தே ஆர் நாட் மார்க்கிங் வித் அந்த ப்ரோபேன் வரும்போதோ ப்ரோபீன் வரும்போதோ இல்ல ஈத்தேன் வரும்போதோ தே ஜஸ்ட் மேக் அந்த குரூப்ஸ்ல வந்து அவங்க பண்ணும்போது ஜஸ்ட் தே கிவ் ஸ்பிளிட் அப்ஸ். அங்க கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கு வந்து இந்த ட்ரிபிள் பாண்ட் ஃபார்மேஷன் அண்ட் டபுள் பாண்ட் ஃபார்மேஷன்ல கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணிருக்காங்க. அண்ட் தே ஷுட் பி வெரி கிளியர் வித் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த காம்பவுண்ட். C6 இருக்க என்ன வரும், C5 எங்கெங்க என்னென்ன வரும், அதுலயும் வந்து they just replace the hydrogen compounds in different places and say இது கரெக்டா,
அப்படின்னு ஒரு கொஸ்டினும் வந்து இருக்கு. மேம் நெக்ஸ்ட் ஸ்லைட் மேம். And this is a model question paper of sample paper from CBSE. I have taken this. இங்க என்னன்னா அவங்க வந்து எலிமெண்ட்ஸ் பீரியாடிக் டேபிள் அண்ட் எலக்ட்ரானிக் இது கொடுத்துருக்கோம். ஐடென்டிஃபை த எலிமெண்ட்ஸ் வித் கோவேலன்ட் பாண்ட். அதே மாதிரி வந்து இந்த பாண்டிங் அப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தே ஷுட் நோ அவுட்டர் ஷெல் அவங்க என்னென்ன பண்ண போறாங்க. ஸோ வி ஆர் ஹியர் டு மேக் தெம் ரெடி வித் எவ்ரிதிங் தட் எனி காம்பவுண்ட். ஓகே புரோமின் வந்து நீங்க சப்ஸ்டிட்யூட் போதா, you should know that. குளோரினோடது என்ன, அப்பதான் அந்த குழந்தைங்களால they can merge it. அது ஏதோ ஒரு சின்ன தப்பு குழந்தைங்க பண்ணிட்டாங்க அப்படின்னா it will be going and affecting the whole. ஏன்னா அந்த பிளேஸ்மெண்ட்ஸ்ல அவங்களுக்கு மாறிடுச்சுனாலே the naming is going to differ. And science chemistry teachers இருக்கீங்க, இத வந்து நம்ம எலமெண்ட்ஸ் பீரியாடிக் டேபிள் எலமெண்ட்ஸ்லயே நம்ம இததான் மெயினா சொல்றோம். அதே மாதிரி வந்து கார்பன் லெசன் ஆல்சோ we go for the table for இந்த இதுலயே தான் வந்து we are moving on with the concept oriented. இப்போ வந்து just for example, இது வந்து இந்த பேப்பர்ல இல்ல, it's my own example. இப்போ வந்து outside dolomite அப்படின்னு சொல்றோம் அப்படின்னாலோ இல்ல chalk powder அப்படின்னு சொல்றோம்னாலோ we have the clear cut nomenclature structure, நேம் இருக்கு, அதுக்கு ஒரு கெமிக்கல் நேம் இருக்கு, எல்லாமே இருக்கு. பட் குழந்தைங்களுக்கு நம்ம வந்து டொமஸ்டிக் நேம்ல சொல்றது கிடையாது. மேக்ஸிமம் we don't give them the domestic name. ஆனா அவங்க அப்ளிகேஷன்ல அந்த மாதிரி கேட்டாங்கனாலும் we should be very ready to say that soaps and detergents எடுத்தோம் அப்படின்னாலே அதோட மெயின் கான்செப்ட் மெயின் பேஸ் என்ன அப்படின்னு நம்ம போகும்போது they should be very clear what is the molecules in that. அதுதான் வந்து அப்ளிகேஷன் பேஸ்ல அவங்க போட்டிருக்காங்க. மெயின்லி it is going to be the inner depth of that, asking how many hydrogen compounds has come, oxygens has come, how the quantification is அந்த ஒரு கான்செப்டுக்கு அவங்க போயிடுறாங்க. மேம் செகண்ட் ஸ்லைட் மேம். இது செக்ஷன், இது வந்து செகண்ட் வந்து பீரியாடிக் டேபிள். மெயினா பீரியாடிக் டேபிள்ல குரூப்ஸ்ல இந்த குரூப்ல இருக்க எலமெண்ட்டும் இந்த குரூப்ல இருக்க எலமெண்ட்டும் கம்பைன் ஆனா என்ன. சி WXY இந்த கொஸ்டின் வந்து between the two elements W is that which will be the bigger அப்படின்னு கேட்டிருக்காங்க. So the children should be very clearly knowing the periodic table. அவங்களுக்கு அந்த குரூப்ஸ் தெரிஞ்சால் மட்டுமே they can be understanding what. And noble gas கொஸ்டினும் ஒண்ணு வருது, why it is a noble gas அப்படின்ற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. And the main thing, the thirdல வந்து modern periodic table. So the modern periodic table that has, ma'am I can't read the question, ma'am, can you? You can't read which question, pa? இந்த மேம் 8th question எனக்கு பாதி blur-ஆ தெரியும். இல்ல எனக்கு கிளியரா இருக்கு ஸ்கிரீன். No, my laptop என்னோட தான் இருக்கு. Okay, you want me to read it? No ma'am, I have adjusted it. Sorry ma'am. Okay. Choose all the elements from the periodic table of modern periodic table that matches the description given below. அப்படின்னும்போது this diamond, lithium, oxygen families, these are all so the children is very clear that the questions are going to be thrown from the periodic table. So இப்ப இந்த டைம்ல கூட இன்னமும் ப்ரிப்பேர் ஆகலனாலும் we last time we did with music. சில குழந்தைங்க லாஸ்ட் டைம் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது அந்த மியூசிக்கல் பார்ட்டோட பண்ணும்போது they remembered more than elements in that. And one more thing, வந்து மேன்லீவ்ஸ்ல இருக்கிற எலமெண்ட்ஸ் இப்போ இங்க இருக்க சில பொசிஷன்ஸ் ஏன் அங்க இருந்து இங்க ரிமூவ் பண்ணிருக்காங்க, ஏன் அது செய்ய, the children can be taught in that way also, so that they understand that why modern periodic table has got the more importance than the matrix. And the variability valencies, because நம்ம 8th இருந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு வேலன்சி. ஆனாலுமே சில குழந்தைங்க வந்து திடீர்னு வேலன்சிஸ்ல ராங் பண்ணிடுறாங்க. அந்த அதுக்கு வந்து we can just give them the already we are giving them the positive sign, negative sign, இந்த மாதிரி +2. இத வந்து நம்ம குரூப் மாடல்லே வரும், இங்க வந்து -2 வரும், இங்க +2 வரும். அது so it can be redefined for them plus minus as a mathematical formula கொடுக்கும்போது they understand it. And அது மெமரைசிங்க்கு லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன்ல பண்ற குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு. with the valencies +2 வரது -2, they are not understanding how the valencies are going to play a vital role in doing that element of combinations and all. Ma'am, the 9th question is that isomers
we all know isomers இங்க வந்துட்டு structures, its place and the branching chain isomers என்ன இதுன்னு. But what till only C6 we will be playing here. அதுல வந்து மெயினா என்ன வருது அப்படின்னா, as I said, they change the groups. இதுதான் மெயின் பண்ணி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இஸ் குழந்தைங்க வந்து அட்டாமிக் நம்பர், அட்டாமிக் வெயிட், இதையும் ஒரு பிரஷ் அப், பிகாஸ் it is needed for them to go further with the any critical type of questions they come. And the 9th question la pathina, draw an electronic dot structure அப்படினு சொல்லிருக்காங்க. So electron dot structure வரையும் போது இவங்களுக்கு என்ன அப்படினும் போது they can even use a clear cut to border them. அந்த மாதிரி கொடுக்கும்போது children சாரி மேம், அவங்களுக்கு அந்த பாண்டிங்ல என்ன டிஃபரன்ஸ்ல வந்து ராங் பண்றாங்க அப்படின்னா, சோ இஃப் கார்பன், why கார்பன்ல வந்து இந்த பாண்ட்ஸ் இது வருது, இந்த குரூப் H group அட்டாச், Br அட்டாச் ஆகுது, Cl அட்டாச் ஆகுதுன்னு போது they should be knowing how many dots are they doing. அந்த டாட்டை வந்து அவங்க என்ன மறந்துடுறாங்க அப்படின்றதும் வந்துட்டு. அண்ட் the cleavages, டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் பண்ணும்போது அந்த cleavagesலயும் they are doing wrong அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க. Ma'am, second one, ma'am. Sorry, next slide. So this is from Sarvodaya. We got this paper through Manjula Devi, ma'am. And as you can see here, the anions and the questions here, these are twisted, almost, it is not thrown direct questions. Why the loss of 4 electrons is there? Why there is a 4 electrons gain is there? So the children should be in depth. அவங்க லெசன்ல ஒழுங்கா கிளியரா லைன் பை லைன் பண்ணிருக்கும் போது they can answer all these questions. Ma'am, next ma'am. Yes, again the groups plays a vital role, and arithmetic mean of an atomic mass, that is what atomic numbers should be seen. And மெயினா வந்து இவங்க குடுக்கறதுல நம்ம கான்சென்ட்ரேட் கெமிஸ்ட்ரியில பண்ணும்போது we should be very well prepared with the children in the isomers of name. அது நிறைய நம்ம practice கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. ரெண்டாவது we should make them with the groups. என்னென்ன குரூப்ஸ்க்கு நம்ம கொடுக்குறோமோ அதுல நிறைய practice பண்ணோம்னா it will be very easy for them. And this is my concern, and some other webinars attend பண்ணி பார்த்ததோட concern இது. Ma'am, next ma'am. Yes. This is what I was saying. அதே மாதிரி வந்து alkenes groups, co-homogeneous, heterogeneous, the children making a wrong. இப்ப இதே வந்து இந்த H வந்து isopropane, N-pentone அப்படின்னும் போது they are in hurry to fill it. ஏன்னா கேவில வந்து சில டெஸ்டர்ஸ்ல வந்து குழந்தைங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, they don't see how, they are not even urged to count or see the culture. கடன்னு அவங்க அந்த ஒரு இதுல ஸ்பாட்ல பண்ணும்போது they are doing a wrong. Even ஈத்தேனுக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கு. And this is like these questions are more playing a vital role because இதுல simple, their memory is counted. இந்த question is a direct question. இதுல என்ன இருக்கு, குழந்தைக்கு கரெக்டா புரிஞ்சிருந்துச்சுன்னா he can do this question. The marks is in his hand. This is the only thing, the organic compounds and inorganic compounds நம்ம என்ன பண்ணாலுமே the children are very keen to understand அப்படின்னும் போது it is different. And இந்த டேபிள், இந்த group of periodic table and இந்த group of periodic table join ஆகும்போது என்ன மாதிரி மாறி, and the formation of new compounds, இத மட்டும் தான் நம்ம கெமிஸ்ட்ரியில மெயினாவே அவங்க வந்து क्वेश्चनவே த்ரோ பண்ணிருக்காங்க. And mainly on periodic it has been given. Ma'am, my thing is done. இப்போ வந்து Manjula Devi ma'am வந்து will follow with the biology paper. I welcome Manjula Devi ma'am, and once again madam is very supportive for us. From her only we got the Sarvodaya questions and all. Thank you ma'am. Thank you ma'am. வணக்கம். செமினார்ல இருக்கவங்க, வெபினார்ல இருக்க அவ்வளோ எல்லாருக்கும் வணக்கம். இப்ப பயாலஜி பாட்டு நம்ம பார்க்கணும்னாக்கா, பயாலஜி வந்துட்டு மேஜர் ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்குது. 18 மார்க்ஸ்க்கு பயாலஜி தான் வருது. பசங்களை நீங்க எப்ப எக்ஸாம்ல கேட்டாலும் எந்த பார்ட் உனக்கு ரொம்ப ஈஸின்னா பயாலஜின்னு தான் சொல்லுவாங்க.
ஸோ அவங்களுக்கு விருப்பம் மாதிரியே 18 மார்க்ஸ்க்கு மேஜரா கொடுத்துருக்காங்க. எல்லா பசங்களும் இந்த வாட்டி அவுட் ஆஃப் அவுட் ஸ்கோர் பண்றதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்கு. இப்போ எந்த லெசன்ல ரொம்ப மார்க்ஸ் எடுத்துட்டு இருக்காங்கன்னா ஹெரிடிட்டி அண்ட் எவல்யூஷன் பார்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு ஹெரிடிட்டி லெசனுக்கு மட்டும் 9 மார்க், 9 மார்க்ஸ் ஒரு ஹெரிடிட்டிக்கு மட்டும். அடுத்தது பாத்தீங்கன்னா நீங்க அவர் என்வாயர்மெண்ட்ல 5 மார்க், 5 மார்க்ஸ் இஸ் ஒன்லி ஃபார் என்வாயர்மெண்ட். ரீப்ரொடக்ஷன்ல எடுத்துக்கிட்டீங்களா ஒரு 4 மார்க்ஸ். ஸோ இட் இஸ் ஒன்லி 4 மார்க். ஸோ மேஜரா வந்துட்டு ஹெரிடிட்டி அண்ட் எவல்யூஷன் இந்த லெசன்ல இருந்து நிறைய அப்ளிகேட்டிவ் கொஸ்டின்ஸ் கேட்குவாங்க. அப்புறமா கேஸ் பேஸ் ஸ்டடி டெஃபினட்டா ஹெரிடிட்டி அண்ட் எவல்யூஷன்ல தான் கேஸ் பேஸ் ஸ்டடி. இப்ப நம்ம கொஸ்டின் வைஸ் அனாலிசிஸ் பண்ணோம்னா ரீப்ரொடக்ஷன் சாப்டர்ல இப்ப இந்த கொஸ்டினை நீங்க பாத்தீங்கன்னா டைரக்டாவே கேட்க மாட்டாங்க. வாட் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு டயக்ராம்ல லேபிள் பண்ண சொல்லுவாங்க. இல்லைன்னாக்கா அவங்களாவே ஃபங்க்ஷனை கொடுத்துட்டு எந்த ஆர்கன் இந்த ஃபங்க்ஷனை பண்ணுது இந்த மாதிரி கேட்குவாங்க. இப்ப இந்த கொஸ்டின் பண்ண வேர் டு த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன் அக்கர்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் த எக். ஸோ வி நோ தட் இட் இஸ் அ ஓவரி. ஆர் வேர் ஃபர்டிலைசேஷன் எங்க நடக்குது, இட் இஸ் டேக்கிங் பிளேஸ் இன் த ஃபெலோப்பியன் டியூப். அப்புறமா என்ன ஆகும் யூட்ரஸ் வால்க்கு when this process is going on, அது it becomes thicker. Then if fertilization எடுக்கலன்னா என்ன ஆகும், it is coming out in the form of menstrual cycle. So இந்த மாதிரி இன்டைரக்டாவே கொஸ்டின்ஸ் கேட்குவாங்க. தட் இஸ் வாட் we are calling it as applicative question. அதுவே டயக்ராம் இஃப் தேர் ஆஸ்கிங் டயக்ராம கேட்டாக்கா என்ன பண்ணுவாங்க, ஃபங்க்ஷனை கொடுப்போம். இப்போ இந்த பார்ட் ஆஃப் த female reproductive organ where fertilization will take place, label the part. அந்த பார்ட்டை லேபிள் பண்ணுங்க, ஃபர்டிலைசேஷன் இருக்கு. ஸோ டயக்ராம் பசங்க வரைஞ்சு அந்த அப்ளிகேட்டிவ் ஃபங்க்ஷனை அந்த லேபிள் பண்ணணும். ஸோ டயக்ராம் கம்பல்சரி மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் தரோவா இருக்கணும். எந்த பார்ட் என்ன ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னு பசங்களுக்கு தரோவா இருந்தா அவங்க கிளீனா ஆன்சர் பண்ணலாம். ஸோ மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்ஸ், அப்புறமா அதோட ஃபங்க்ஷன்ஸ் கிளியரா இருந்தாக்கா பசங்க கரெக்டா இதை ஆன்சர் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்லைடு மேம். இந்த கொஸ்டின் நீங்க எடுத்தீங்கன்னா சேம் ரீப்ரொடக்ஷன் லெசன்ல இருந்தா, இதோட டைரக்டா கொஸ்டின் இல்லை. இதுலயும் பாத்தீங்கன்னா நீங்க இது ஒரு பாராசிட்டிக் ஆர்கானிசம் அண்ட் இட் இஸ் அ பாராசிட் இந்த அனிமல் லைக் கேட்டல்ஸ். ஐடென்டிஃபை தட் ஆர்கானிசம். அந்த ஆர்கானிசம் நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டு அப்புறமா நீங்க அதோட டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷனை கேட்குறாங்க. ஸோ இப்போ அந்த குழந்தைக்கு அது பிளனேரியான்னு தெரிஞ்சாதான் அது என்ன டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் அந்த குழந்தை பண்ணுது, தட் ஆர்கானிசம் இஸ் அண்டர்கோயிங் இன் ரீஜெனரேஷன் அப்படின்ட்டு அந்த குழந்தைக்கு ஆன்சர் பண்றதுக்கு தெரிய வரும். ஸோ இதுவும் டைரக்ட் கொஸ்டினே இல்லை. அப்புறமா அதுக்கு ரிலேட்டடான நெக்ஸ்ட் கொஸ்டின் வருது. ஸோ இது இஸ் திஸ் பெஸ்ட் மெத்தட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். அந்த குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் தெரிஞ்சாதான் செகண்ட் ஆன்சர் தெரியும். ஸோ டைரக்டா அவங்க கொஸ்டினை கேட்கறது இல்லை. அதோட டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன், அந்த ஆர்கானிசம் பத்தி ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அந்த ஆர்கானிசம் எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு அப்புறமா அதுக்கு ரிலேட்டடா கொஸ்டின்ஸ். ஸோ அந்த குழந்தைக்கு எல்லா டைப்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷனும் செக்ஷுவல் அண்ட் ஏசெக்ஷுவல் கரெக்டா தெரிஞ்சாதான் they can answer this. So the children also should know எந்தெந்த டைப்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் ஏசெக்ஷுவல் மெத்தட்ஸ் இருக்குது, அப்புறமா எந்தெந்த ஆர்கானிசம்ஸ்ல இருக்குது, ஆர்கானிசம் கொடுத்துட்டு அதை பத்தி கேட்குவாங்க. ஸோ மோஸ்ட்லி இட் இஸ் அப்ளிகேட்டிவ் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் தான் கேட்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் மேம். இப்போ இந்த கொஸ்டின் எடுத்து ஸ்டடி இட் இஸ் அ ஹெரிடிட்டி எவல்யூஷன் லெசன்ல. ஸோ இந்த லெசன்ல நீங்க கலர் ஆஃப் த ஐ ஆஃப் அ பேரண்ட். ஸோ இட் இஸ் அ மோனோஹைபிரிட் கிராஸ். ரெண்டு மாதிரி கிராசஸ் இருக்கும். மோனோ ஹைபிரிட் கிராஸ், டை ஹைபிரிட் கிராஸ். பசங்களுக்கு கிளியரா தெரிஞ்சாதான், ஒரு கேரக்டர் எடுத்துக்கினா மோனோ ஹைபிரிட் கிராஸ், ரெண்டு கேரக்டர்ஸ் எடுத்துக்கினீங்கன்னா அது டை ஹைபிரிட் கிராஸ். ஸோ அந்த பசங்களுக்கு அது கிளியரா இருந்தாதான் அவங்களுக்கு இது மோனோ ஹைபிரிட்டா டை ஹைபிரிட். இப்போ இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா இட் இஸ் ஒன்லி தே ஹவ் டேக்கன் ஒன்லி ஒன் ஐ கலர், ஒரே ஒரு ஐ கலர் எடுத்துட்டு இருக்காங்க. லைட் ஐ கலர் இருக்குது. இட் இஸ் சீன் இன் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன். அண்ட் பசங்களுக்கு கிளியரா தெரியணும் வாட் ஆர் இன்ஹெரிட்டட் கேரக்டர்ஸ், வாட் ஆர் அக்வயர்டு கேரக்டர்ஸ். இன்ஹெரிட்டட் கேரக்டர்ஸ் வந்துட்டு ஜெனட்டிக்கலி வரதுனால இட் இஸ் காலிங் அஸ் இன்ஹெரிட்டட் கேரக்டர்ஸ். கிளியரா பசங்களுக்கு இன்ஹெரிட்டட் கேரக்டர்ஸ் எது, அக்வயர்டு கேரக்டர்ஸ் எதுன்னு தெரிஞ்சாதான் அவங்களுக்கு இந்த மாதிரி அப்ளிகேட்டிவ் கொஸ்டின்ஸ் தெரிய வரும். அவங்களுக்காகவும் தெரியணும். அந்த எக்ஸாம்பிள்ஸ், டெக்ஸ்ட் புக் எக்ஸாம்பிள்ஸ் தெரிஞ்சாலும் அந்த எக்ஸாம்பிள்ஸ் வச்சும் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இல்ல
அவங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ்ல இருந்தும் கேட்குவாங்க. ஸோ இன்ஹெரிட்டட் அக்வயர்டு கேரக்டர்ஸ் எது எதுன்னு கிளீனா தெரிஞ்ச பசங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸா அவங்க ஆன்சர் பண்ண முடியும். இப்ப இங்க எடுத்து பாருங்கன்னா அவங்க சொல்றாங்க லைட் ஐ கலர்டு வந்துட்டு இட் இஸ் பேரண்ட்லயும் இருக்குது, சைல்டுலயும் இருக்குது. இது ரிசசிவ் கேரக்டரா டாமினன்ட் கேரக்டரா அப்படின்னு. இப்ப இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா அது எதிரட்டு டாமினண்டா ரிசசிவான இன்ஃபர்மேஷன் கிளியரா இல்ல. ஸோ இட் இஸ் நாட் வெரி கிளியர். கரெக்டா அவங்க இது ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனா செகண்ட் ஜென்ரேஷனா இன்ஃபர்மேஷன் கொடுத்துல. என்ன அந்த குழந்தை ஆன்சர் பண்ணாலும் அதுக்கு கரெக்ட் ரீசன் கொடுத்ததுன்னா தட் ஆன்சர் வில் பி கன்சிடர்ட். ஸோ இங்க பாத்தீங்கன்னா அட்டாச்ட் இயர் லோப் இட் இஸ் அ இன்ஹெரிட்டட் கேரக்டர் and weight of the child is it is acquired. Okay, so this is also this is environment chapter. This is a இது ரொம்ப கேக்குற கொஸ்டின். பசங்களுக்கு இந்த என்வாயன்மெண்ட் சாப்டர்ல ஃபுட் செயின் பத்தி கிளியரா தெரியணும். வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட் செயின், வாட் இஸ் அ ட்ரோபிக் லெவல், ட்ரோபிக் லெவல்னா என்ன, எத்தனை ட்ரோபிக் லெவல் இருக்கு, அப்புறமா ஃபுட் செயின் என்னத்துக்கு 3 or 4 only it is restricted. இது இந்த ரீசன் கரெக்டா குழந்தைங்களுக்கு தெரியணும். அப்புறமா how much percentage of energy சன்னுல இருந்து எவ்வளவு பர்சன்டேஜ் ப்ரொடியூசருக்கு போகுது, ப்ரொடியூசர்ல இருந்து கன்சியூமர், பிரைமரி கன்சியூமர், பிரைமரி கன்சியூமர்ல இருந்து செகண்டரி கன்சியூமர்ஸ், இந்த மாதிரி அப்ளிகேட்டிவ் கொஸ்டின்ஸ் கரெக்டா கேட்கும். அப்புறமா பசங்களுக்கு தெரியணும் சன்னுல இருந்து வர போயிட்டு சொல்லி 1%, அப்புறமா பிளான்ட்ல இருந்து next level when it is going it is only 10%. the 10% law வந்துட்டு பசங்களுக்கு கிளியரா புரிய வச்சா இந்த மாதிரி அப்ளிகேட்டிவ் கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ண முடியும். இப்ப சன்ல வந்துட்டு they are clearly telling A is sun. சன்ல வந்துட்டு 5000 கிலோ ஜூல்ஸ் ஆஃப் எனர்ஜி இருக்குது. from the sun plants போறப்ப it is only 1%. so the child has to calculate. அப்புறமா 50 கிலோ ஜூல்ஸ் வருது. நெக்ஸ்ட் பிரைமரி லெவல்ல பிரைமரி கன்சியூமர் லெவல்ல 5%, 10% அது வந்து எடுத்துக்கலாம். 50ல 10% நம்ம எடுத்தீங்கன்னா 5 கிலோ ஜூல்ஸ். அதுக்கு நெக்ஸ்ட் லெவல் when it goes அங்கேயும் கம்மி ஆகுது. 90% of the energy is lost, some of it is used, only 0.5 கிலோ ஜூல்ஸ் is going to the last trophic level. இந்த கான்செப்ட் பசங்களுக்கு புரியணும். என்னத்துக்கு ஃபுட் செயின்ல ட்ரோபிக் லெவல் ரொம்ப கம்மியா இருக்குது, தட் இஸ் ப்ரொடியூசர், பிரைமரி கன்சியூமர், செகண்டரி கன்சியூமர், டெர்ஷரி கன்சியூமர், அதுக்கு மேல போகாது. ஏன் ஃபுட் செயின்ல ஒரு 3 or 4 ட்ரோபிக் லெவல்ஸ் இருக்கு என்ற கான்செப்ட் பசங்களுக்கு கிளியரா தெரியணும். ஏன்னா only 10% of energy is going, remaining energy is not going. லாஸ்ட் ட்ரோபிக் லெவல் வரத்துக்குள்ள எனர்ஜியே இருக்காது. அதனால ஃபுட் செயின்ஸ் ரொம்ப சின்னதா தான் இருக்கும். இட்ல ஹேவ் only 3 or 4 ட்ரோபிக் லெவல்ஸ். இது கிளியரா பசங்களுக்கு புரிஞ்சா அவங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ ஆன்சர் பண்ணுவாங்க. அப்புறமா இந்த மாதிரி கால்குலேட்டிவ் ஆன்சர்ஸ் பசங்களுக்கு கிளியரா கொடுக்கும். பசங்களுக்கு நம்ம புரிய வைக்கணும். அந்த ஃபுட் செயினை போட்டுட்டு எது ஃபர்ஸ்ட் ட்ரோபிக் லெவல், எது செகண்ட் ட்ரோபிக் லெவல், எது பிரைமரி கன்சியூமர், செகண்டரி கன்சியூமர் அதை ஃபுட் செயினை டிரா பண்ணிட்டு அப்புறமா கால்குலேட் பண்ணிட்டு ஆன்சரை கிளியரா கொடுக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் மேம். ஓகே, இது எடுத்தீங்களா, இது ஒரு மோனோ ஹைபிரிட் கிராஸ். இது வந்துட்டு டெக்ஸ்ட் புக்ல இல்லாத கொஸ்டின். அகெயின் இட் இஸ் an அப்ளிகேட்டிவ் கொஸ்டின். பசங்களுக்கு டெக்ஸ்ட் புக்ல வந்துட்டு ஒரு பிளான்ட்டை வச்சு கேட்டிருப்பாங்க. இந்த சேம் கான்செப்டை வந்துட்டு ரேபிட்ல கேட்குவாங்க, இல்ல வேற எதுலனா கூட கேட்கலாம். இப்ப இங்க அங்க கேட்டது ஹைட் ஆஃப் த பிளான்ட் கேட்கறாங்க. டெக்ஸ்ட் புக்ல பசங்க படிக்கிறது. இந்த இடத்துல வந்து கலர் ஆஃப் த ஃபிளவர் கேட்கறாங்க. ஸோ இட்ஸ் அ மோனோ ஹைபிரிட் கிராஸ். சேம் டால் ஷார்ட் பிளான்ட்டை வச்சுட்டு நீங்க கிளியரா கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னா எனி கேரக்டர் கொடுத்தாலும் ஒரு மோனோ ஹைபிரிட் கிராஸ் பசங்க கிளியரா போட்டுட்டு சொல்லிடுவாங்க. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்ல எத்தனை மாதிரி இருக்கும். எப்போ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்ல டாமினன்ட் கேரக்டர்ஸ் தான் எக்ஸ்பிரஸ் ஆகும். இஃப் இட் இஸ் ஃபிளவரா இருக்கட்டும், இல்ல ஹைட் ஆஃப் த பிளான்ட் இருக்கட்டும், டைப் ஆஃப் சீடு இருக்கட்டும், ஆல்வேஸ் த டாமினன்ட் கேரக்டர் தான் எக்ஸ்பிரஸ் ஆகும். ஸோ இங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ப்ளூ கலர் ஃபிளவர் வந்துட்டு டாமினன்ட், ஒயிட் ஃபிளவர் வந்துட்டு ரிசசிவ். அவங்க கேட்கறாங்க பர்சன்டேஜ் வைஸும் கேட்பாங்க. இந்த இடத்துல ஹெரிடிட்டி லெசன்ல வாட் இஸ் ஜீனோடைப், வாட் இஸ் பினோடைப், இது வந்துட்டு பசங்களுக்கு ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணும். ஜீனோடைப்னா ஜெனட்டிக் கேரக்டர்ஸ், பினோடைப்னாக்கா எக்ஸ்டர்னலி ஹவ் த கேரக்டர்ஸ் ஆர் எக்ஸ்பிரஸ்ட். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கிளியரா தே ஆர் கிவிங் த ஃபிளவர் கலர் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல டாமினன்ட் கலர் தான் இருக்கும். ஸோ இட் இஸ் ப்ளூ கலர். எவ்வளவு பர்சன்டேஜ் ரிசசிவ் கேரக்டர் வரும்னா எப்போதும் இட் இஸ் 25% will be a recessive character. So and what is its ratio? Ratio பசங்களுக்கு கிளியரா தெரியணும். ஜீனோடைபிக் ரேஷியோ தெரியணும், பினோடைபிக் ரேஷியோவும் தெரியணும்.
If they will ask genotypic ratio, it will be 1:2:1. Phenotypic ratio is 3:1. The ratio clear explain பண்ணனும். Percentages how to calculate the percentage, அப்புறமா how to represent the dominant character, how to represent the recessive character. எப்போ அது கிளியரா நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கும். பசங்க என்ன நினைச்சுக்குவாங்க, இப்ப ப்ளூ கலர் ஃபிளவர்னா பி போட்டுடுவாங்க, கேபிட்டல் பி போட்டுடுவாங்க. ஒயிட் கலர் ஃபிளவருக்கு என்ன பண்ணுவாங்க, ரிசிசிவ் கேரக்டர் ஸ்மால் டபிள்யூ போட்டுக்குவாங்க. இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டு கிராஸ் பண்ண போவாங்க, அவங்களுக்கு ஆன்சர்ஸ் வராது. அதை கிளியரா நம்ம பசங்களுக்கு புரிய வைக்கணும். அது கேபிட்டல் லெட்டர்ல என்ன இருக்குதோ அது ரிசிசிவ் கேரக்டர் வந்துட்டு ஸ்மால் லெட்டர் ஒன்லி ரெப்ரசென்ட் பண்ணணும். அப்ப எப்போ கேரக்டர்ஸ் they will be in pairs, அதனால 2 letters கொடுத்து நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம் கேரக்டர்ஸ். This is a very direct question, monohybrid cross, a 3 mark question. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துட்டு ஒரு ஆவரேஜ் பசங்களுக்கு கிளியரா இருக்கிறதுக்கு ஒரு கேரக்டர் நீங்க கிராஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னா they will be very clear. எந்த கேரக்டர்ஸ் நீங்க வேணும்னா கொடுத்து நீங்க நிறைய ப்ராக்டிஸ் கொடுத்துட்டீங்கன்னா பசங்களுக்கு கிளியரா தெரியும் வாட் இஸ் ஜீனோடைபிக் ரேஷியோ, வாட் இஸ் பினோடைபிக் ரேஷியோன்னுட்டு அவங்களே போட்டுட்டு கிளியரா கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் மேம். Okay, this is environment. This environment lessonல போட்டீங்கன்னா மோஸ்ட்லி அப்ளிகேட்டிவ் கொஸ்டின்ஸ் தான் வரும். அண்ட் இந்த மாதிரி சாப்டர்ஸ், என்வாயன்மெண்ட் சாப்டர்ஸ் எல்லாம் சர்டன் கீவேர்ட்ஸ் பசங்க யூஸ் பண்ணணும். பயோடிகிரேடபிள், நான் பயோடிகிரேடபிள், எக்கோ ஃப்ரெண்ட்லி, சஸ்டைனபிலிட்டி, திஸ் டைப் ஆஃப் வேர்ட்ஸ் ரொம்ப ரீசைக்கிளபிள், எனர்ஜி கன்சர்வேஷன், இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் எல்லாம் நிறைய யூஸ் பண்ணிட்டு பசங்க எழுதுனா இந்த ஆன்சர்ஸ் எல்லாம் வெரி they can score, நல்லா ஸ்கோர் பண்ணலாம் பசங்க. இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வெரி அப்ளிகேட்டிவ் கொஸ்டின் இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் பேப்பர் நம்ம வந்துட்டு பிளாஸ்டிக் கப்ஸ் யூஸ் பண்ணிருந்தோம் ரயில்வேஸ்ல டீ குடிக்கிறதுக்கு. அப்புறமா இட் ஹஸ் கான் டு குல்லட்ஸ்னா மட் பாட்ல பண்ற கப்ஸுக்கு போகணும். மட் பாட் கப்ஸ்ல இருந்து நம்ம திரும்ப பேப்பர் கப்ஸுக்கு வந்துட்டோம். வை? அப்ப குழந்தைங்களுக்கு தெரியணும் பிளாஸ்டிக் வந்துட்டு நான் பயோடிகிரேடபிள், அதனால நம்ம மட் கப்ஸுக்கு போயிட்டோம். மட் கப்புக்குல இருந்து தெரியும் நம்ம ஏன் பேப்பர் கப்ஸுக்கு போகணும். டாப் ஃபர்டைல் லேயர்ல இருந்து மண் கப்ஸ் பண்றாங்க, மட் கப்ஸ் அல்ல மண்ணுல இருந்து பண்றது. அந்த டாப் ஃபர்டைல் லேயர் வந்துட்டு கம்மி ஆயிட்டே போறதுனால இட் இஸ் பிகமிங் டாப் ஃபர்டைல் லேயர் டிகிரேட் ஆகுது. அது டிகிரேட் ஆகுறதுனால நம்ம பேப்பர் கப்ஸுக்கு போயிருக்கோம். பேப்பர் வந்துட்டு பயோடிகிரேடபிள், அப்ளிகேட்டிவ் கொஸ்டின்ஸ் இதெல்லாம். இட் இஸ் எக்கோ ஃப்ரெண்ட்லி, அதனால we are going for this. ஸோ குழந்தைங்களுக்கு வாட் இஸ் பயோடிகிரேடபிள், வாட் இஸ் நான் பயோடிகிரேடபிள், என்னத்துக்கு இதை யூஸ் பண்ணணும், இது என்னத்துக்கு யூஸ் பண்ணக்கூடாது, அப்புறமா கார்பேஜ் என்ன, சீவேஜ் என்ன, பயோடிகிரேடபிள் கார்பேஜை எப்படி செக்ரிகேட் பண்ணோம், என்ன மாதிரி பின்ஸ் யூஸ் பண்றோம், இந்த மாதிரி அப்ளிகேட்டிவ் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம கார்பேஜ் எல்லாம் பார்த்துட்டே இருக்கோம். ஹவு டு டிஸ்போஸ் இட், என்ன மாதிரி கலர் பின்ஸ் யூஸ் பண்றாங்க, ப்ளூ கலர் பின் என்னத்துக்கு யூஸ் பண்றாங்க, ரெட் என்னத்துக்கு யூஸ் பண்றாங்க, பிளாக் பின்ஸ் என்னத்துக்கு யூஸ் பண்றாங்க, இந்த மாதிரி நம்மளுக்கு அந்த கலர்ஸ் ஆஃப் த பின்ஸ் கூட பசங்களுக்கு கிளியரா தெரிஞ்ச இந்த மாதிரி அப்ளிகேட்டிவ் கொஸ்டின்ஸ் அவங்க கிளியரா ஆன்சர் பண்ணுவாங்க. இது வந்துட்டு டைஹைபிரிட் கிராஸ்ல இருந்து இது 2 கேரக்டர்ஸ். இது 4 மார்க் கொஸ்டின். டெஃபினட்டா இது வந்துட்டு ஹெரிடிட்டி லெசன்ல தான் 4 மார்க் கொஸ்டின். கேஸ் பேஸ் ஸ்டடி வில் பி தேர். அண்ட் பசங்களுக்கு வந்துட்டு கிளியரா இருக்கணும் வாட் இஸ் டாமினன்ட் கேரக்டர், எது ரிசசிவ் கேரக்டர் அப்படின்னு அவங்களுக்கு கிளியரா தெரிஞ்சுட்டா இந்த ஹெரிடிட்டி சாப்டர் ரொம்ப ஈஸியா பசங்க ஆன்சர் பண்ண முடியும். ஜீனோடைப், ஃபீனோடைப் என்ன, அதோட ரேஷியோஸ் தெரிஞ்சாக்கா பசங்க கிளியரா ஆன்சர் பண்ணணும். இங்க பாத்தீங்கன்னா there is a கிரே கலர் டாமினன்ட் ஹேர் கலர், அப்புறமா இன்னொன்னு வந்துட்டு ஒயிட் ஹேர் கலர். இன்னொரு கேரக்டர் எடுத்துட்டு இருக்காங்க ஐ கலர், பிளாக் கலர் ஐஸ், அப்புறமா ரெட் கலர் ஐ. இதுல பிளாக் வந்துட்டு ஐ கலர் டாமினன்ட், ரெட் வந்துட்டு ரிசசிவ். ஸோ குழந்தைங்களுக்கு இந்த டைஹைபிரிட் கிராஸ்ல வந்துட்டு 2 கேரக்டர் எடுத்துட்டு கிராஸ் பண்ணாக்கா எப்போதும் டாமினன்ட் கேரக்டர் தான் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல எக்ஸ்பிரஸ் ஆகும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள்ல கிரே கலர் ஐ, கிரே ஹேர், அப்புறமா பிளாக் ஐ தான் டாமினன்ட் கேரக்டர். So that only will be there in the F1 generation. அப்புறமா நியூ கேரக்டர்ஸ் எது வரும், காம்பினேஷன் கேரக்டர்ஸ் எது வரும் F2 ஜெனரேஷன்ல, அது நீங்க கிளியர் பண்ணிட்டீங்கன்னா என்ன மாதிரி காம்பினேஷன் கொடுத்தாலும் பசங்க அதை ஆன்சர் பண்ணுவாங்க. ஜீனோடைப், ஃபீனோடைப், ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல என்ன கேரக்டர் இருக்கும், செகண்ட் ஜெனரேஷன்ல டைஹைபிரிட் கிராஸ்க்கு என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்கும்,
மோனோஹைபிரிட்ல என்னென்ன ப்ராசஸ் இருக்கு, கேரக்டர்ஸ் இருக்கோ இதெல்லாம் கிளியரா பசங்களுக்கு தெரிஞ்சதுன்னா பேப்பர் ரொம்ப ஈஸியா பசங்க ஆன்சர் பண்ண முடியும். ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் ஐ ஹாவ் கிளியர். எனி டவுட் யாருக்குன்னா இருந்தாக்கா நீங்க கேட்கலாம். மேம் உமா மேம் இல்ல ஹேமா மேம் நீங்க கொஸ்டின் இருந்தாலும் நீங்க கூட கேட்கலாம் மேம். Okay, Mrs. Manjula Devi, I have a question actually. நீங்க வந்து இந்த you were talking about weight being acquired and இது இருக்கு இல்லைங்களா? இப்போ நம்ம ஆக்சுவலி இதுல சிலபஸ்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த ஹோமோலாகஸ் ஆர்கன்ஸ், அனலாகஸ் ஆர்கன்ஸ், அந்த எவல்யூஷனுடைய அடுத்த பார்ட் அது ஃபுல்லா டெலீட்டட்னு சொல்றாங்க. So அந்த பார்ட்ல தான் இந்த acquired traits and inherited traits வர்றது. So do you think they will question from that? They will question. The child should know what is an acquired character, what is an inherited character. Number genetics பத்தி படிக்கிறதுனால the child should know whatever we are getting it from the parent through gene, it is an inherited character. தெரிஞ்சே தெரியணும் குழந்தைக்கு. நம்ம லைஃப் டைம்ல எக்ஸ்பீரியன்ஸா எடுத்துக்கிற கேரக்டர்ஸ் எல்லாம் they are all acquired characters. எனக்கு புரியுது what are acquired, what are inherited புரியுது, but the only thing I wanted to know was would that be considered included syllabus or excluded syllabus? No, they can ask. They can ask what is, because the child should know what are the characters which are coming through gene, because genetics we are studying. So it is inherited genetically. So the child knows that it is a genetically inherited character. Automatically, the other concept is it is acquired. Okay. It comes under applicable questions la vandrum. Adoda applicable la vandrum. சரி, அப்புறமா weight வந்து to what extent can I call weight gained as an acquired trait? Because weight it is not in our gene. Acquired character, why it is due to our lifestyle, how we are eating, how we are exercising our body, all these things only matters for our weight. இல்ல, but in some cases இந்த weight வந்து acquired inherited ஆவும் இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? Like there are families where you can see that the obesity runs in the gene. Is that true or false? Obesity does not run in the gene, is it? No. It is all our lifestyle. Gaining weight is only traits our lifestyle. Are not coming here, no ma'am. It goes under the traits of the human being. Inherited traits la poidum. Okay. So it is actually how we maintain our body with our physical exercises. It can be our eating habits. It can be. This is what will decide what is our weight. It is an acquired trait. Okay. Thank you. These are the applicative questions which the child should know. And these are all the day-to-day problems which we are having, especially weight. Weight is now becoming a questionable thing which everybody is having. Actually, it is our lifestyle that will modify our body structure. Ma'am, it comes under environmental studies because the environment plays a vital role to gain the weight. And the concept le idu kondu poivanga. Okay. Thanks a lot. We have one Ramani, Mr. Ramani. Okay, avarum poitaru. Okay, I'm going to pause the recording for a while ipo. Okay. Just a minute. So I move in with the next question. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபிகர் கொடுத்து ஐடென்டிஃபை பண்ண சொல்றாங்க. ஐடென்டிஃபை அண்ட் டிஃபைன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து இந்த கொஸ்டின்ல உடன்பாடு கிடையாது. ஏன்னா இதுல வந்து டிஃபைன் அ டிவைஸ்ங்கறாங்க. A device can never be defined. அதனால இந்த இடத்துல phraseology வந்து இங்க ஏதோ தப்பா போச்சு. Identify and maybe அவங்க என்ன கேட்டிருக்கலாம் அப்படின்னா what does the device do அப்படின்னு சொல்லிருக்கலாம். Because answer key பாத்தீங்கன்னா identification of the device becomes a motor. இதுல இன்னொன்னு என்ன அப்படின்னா இந்த கொஸ்டின் கொடுக்கறதுல வந்து again இந்த வருஷம் particularly இந்த deleted syllabus-ஓட இந்த question becomes extremely simple because கொடுத்திருக்கிறது வெறும் மோட்டரா மட்டும் தான் இருக்க முடியும். இப்ப delete பண்ணாம இருந்திருந்தாங்கன்னா இந்த figure வந்து it might be a motor or a generator. பட் இப்ப வந்து பாத்துட்டீங்கன்னா ஜெனரேட்டர் வந்து delete பண்ணிட்டாங்க. சோ இந்த மாதிரி ஒரு சர்க்யூட் டயக்ராம் கொடுத்துட்டாலே பசங்க டைரக்டா மோட்டர்னு எழுதிடுறாங்க. அதுல வந்து யோசிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது இந்த இடத்துல. And there is no definition for the device. இந்த device என்ன பண்ணும்? What does this device achieve? அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா it converts electrical energy to mechanical energy.
இப்ப இதுல இந்த question is again it is an analytical based question. ரெண்டு டைரக்ஷனுமே ரிவர்ஸ் பண்ணா என்ன ஆகும்னு சொல்றாங்க. இது வந்து இங்கிலீஷ்ல வந்து ரெண்டு நெகட்டிவ சேர்த்தா ஒரு பாசிட்டிவ் வர மாதிரி இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸ்ல அந்த மாதிரி காயிலோட ஐ மீன் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனையும் மாத்த போறாங்க, கரண்டோட டைரக்ஷனையும் மாத்த போறாங்க. ஜென்ரலா என்ன ஆகும் அப்படின்னா ஏதாவது ஒன்ன மட்டும் மாத்தும் பொழுது ரொட்டேஷனோட டைரக்ஷன் வந்து மாறிடும். மெக்கானிக்கல் எனர்ஜியோட டைரக்ஷன் மாறிடும். கிளாக் வைஸ் போறது ஆன்டி கிளாக் வைஸ் மாறும், இல்ல ஆன்டி கிளாக் வைஸ் போறது கிளாக் வைஸ் மாறும். ஆனா இந்த இடத்துல போத் கரண்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆர் ரிவர்ஸ்ட்னும் பொழுது நான் சொன்ன மாதிரி போத் நெகட்டிவ்ஸ் பிகம் அ பாசிட்டிவ் மாதிரி. பிகாஸ் ஆஃப் கரண்ட் ஆன்டி கிளாக் மாறிட்டுன்னா திருப்பி பிகாஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் மறுபடியும் இது கிளாக் வைஸ் வரதுக்கு the direction factor will work. The principle behind which it works ரொம்ப சிம்பிளான பிரின்சிபல், magnetic effect of current. இதுல வந்து என்னன்னா more than ஆன்சர் கீழ வந்து magnetic effect of current ன்னு கொடுத்திருக்காங்க. பட் ஆஸ் அ டீச்சர் நான் இந்த கொஸ்டின் கொடுத்து கரெக்ட் பண்ணேன் அப்படின்னு சொன்னா ஐ வுட் நாட் அக்செப்ட் திஸ் ஆஸ் அன் ஆன்சர். ஏன்னா மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட்ல நிறைய இருக்கு. இந்த பிரின்சிபல் பேசிக்கலி என்னன்னா force on a current carrying conductor placed in an external magnetic field. அதுதான் ஆக்சுவலி அவங்க வந்து ஆன்சரா எழுதும். force on a current carrying conductor. So இது வந்து placed in an external magnetic field. இதுதான் வந்து அவங்க ஆன்சரா இதுல எழுதணும். Again I differ with the answer key that is given by the group of schools. ஏன்னா வெறும் மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட் அப்படின்னு சொன்னா the answer is incomplete. So that's how I see this question. Next question போனோம் அப்படின்னு சொன்னா again this is the or question for the other one. So அவங்க வந்து again பாத்தீங்கன்னா orல same force on a current carrying conductor principle தான் எடுத்திருக்காங்க. பட் இதுல வந்து ஸ்ட்ரெயிட் அவே இந்த கண்டக்டர் எந்த டைரக்ஷன்ல டிஸ்பிளேஸ் ஆகும், என்ன ரூல் யூஸ் பண்றோம்னு கேட்டிருக்காங்க. So this is basically remembrance based question. இதுல வந்து name and state the rule in the part of the question which carries 1 mark. இது வந்து remembrance and understanding based question. அவ்வளவுதான். You have to, the child has to simply state left hand rule. But the second part of the question is application based. So இதுல என்ன applicationனா ரூல் தெரிஞ்சா மட்டும் போராது, ப்ராப்பரா அந்த லெஃப்ட் ஹேண்ட அப்ளை பண்றது குழந்தைக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுல வந்து பிசிக்ஸ் டீச்சர்ஸ் ஹேவ் டு கிவ் அ லாட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ். நீங்க உங்க ஸ்கூல்ஸ்ல கண்டிப்பா சொல்லணும் that teachers have to give importance, not just அந்த குழந்தை வந்து அந்த ரூலை மனப்பாடம் பண்றதுக்கு மட்டும் சொல்லி கொடுக்க கூடாது, அந்த ரூலை வேரியஸ் கேசஸ்ல அப்ளை பண்றதுக்கும் சொல்லி கொடுக்கணும். as simple as the figures டெக்ஸ்ட் புக்ல கொடுத்திருக்கிற ஃபிகர்ஸ்ல மட்டும் இல்லாம வேரியஸ் கேசஸ்ல அப்ளை பண்றதுக்கு சொல்லணும், சொல்லி கொடுக்கணும். ரெஃபரன்ஸ் புக்ஸ்ல நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் இத சொல்லி கொடுக்கும் பொழுது டீச்சர்ஸ் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் ரூல்ல வந்து பாத்தீங்கன்னா சென்டர் ஃபிங்கர் வந்து டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் காட்டுதுன்னு சொல்லுவாங்க. அந்த கரண்ட் அப்படிங்கிறது வந்து பாசிட்டிவ் சார்ஜ் மோஷன் அப்படிங்கறத யூ ஹாவ் டு ஹேமர் இட் into the child's mind. Because என்ன ஆயிடும் அப்படின்னா there are cases where அவங்க வந்து எலக்ட்ரானை கொடுப்பாங்க, பட் நம்ம குழந்தைகள் வந்து இம்மீடியட்டா எலக்ட்ரான் டைரக்ஷன்ல வந்து சென்டர் ஃபிங்கர் வச்சிடுவாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஃப்ளோ ஆஃப் கரண்ட் இஸ் எலக்ட்ரான்ஸ். பட் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, குழந்தைகளுக்கு ஞாபகப்படுத்த வேண்டியது, கன்வென்ஷனல் கரண்ட் டைரக்ஷன் வந்து எப்பவுமே எலக்ட்ரானோட ஆப்போசிட் டைரக்ஷன். அதனால இந்த சென்டர் ஃபிங்கரோட டைரக்ஷன் வந்து எலக்ட்ரானுக்கு ஆப்போசிட்ல இருக்கணும், பாசிட்டிவ் டு நெகட்டிவ்ல இருக்கணும்ங்கிறத அவங்களுக்கு சொல்லணும். ஸோ இங்கேயும் பாத்தீங்கன்னா இதுதான் பாசிட்டிவ் எண்ட் ஆஃப் த ராட் அண்ட் இதுதான் நெகட்டிவ் எண்ட் ஆஃப் த ராட். ஸோ கரண்ட் வந்து உள்ள போகுது, கரண்ட் இஸ் கோயிங் இன் டு த போர்டு. அண்ட் நார்த் அண்ட் சவுத் வந்து பாத்தீங்கன்னா மேல போறது. ஸோ இஃப் யூ புட் யுவர் ஃபிங்கர்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் பாத்தீங்கன்னா த ராட் வில் மூவ் டுவர்ட்ஸ் த ரைட். இந்த மாதிரி அப்ளிகேஷன் கண்டிப்பாக குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். இப்ப இந்த இடத்துல திஸ் இஸ் அ வெரி காமன் கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து நம்ம 9th ஸ்டாண்டர்ட்ல இருந்து இன்சிஸ்ட் பண்றோம் குழந்தைகளுக்கு when they are doing about power. So இதுல குழந்தைகளுக்கு சிம்பிளா நம்ம சொல்லி கொடுக்க வேண்டியது, because they are talking about unit of electrical energy which is kilowatt hour. So நம்ம பண்ண வேண்டியது எல்லாமே இதை ஆட் பண்ணணும், அவ்வளவுதான்.
So இதுல 400 watt into 10 hours. So என்னெல்லாம் wattல கொடுத்திருக்கோ அத kilowattல convert பண்ணி hourல multiply பண்ணிட்டா அது unit ஆயிடும். So case 1ல பாத்தீங்கன்னா 400 will become 0.4 into 10 hours. Second case la pathina it is 0.08 into 12 hours. Third case la pathina it is 0.18. I'm sorry, 0.018 into 6 hours. This will give you kilowatt hour for 1 day. So because இது எல்லாமே நம்ம kilowatt la convert பண்ணிருக்கோம், இத hour la எடுத்துட்டிருக்கோம். In the month of June கேக்குறாங்க. So June we know that the month has 30 days. So either 30 ஆல multiply பண்ணிக்கணும் for the total units multiplied by 3. இதுதான் குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். That is the easiest way to approach. Convert the wattage into kilowatt, the given time into hours, multiply it with the number of days and the cost. That is how they are going to, that is அந்த மாதிரி தான் they are going to calculate the bill for the month. So always அவங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டியது இந்த kilowatt hour. So kilowatt oda conversion சொல்லி கொடுத்துடுங்க. In most of the cases குழந்தைகள் எங்களோட ஸ்கூல்ல இத்தனை வருஷம் கரெக்ஷன்ல நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, children always confuse power with energy. பவரும் எனர்ஜியும் கம்ப்ளீட்டா வேற வேற பிசிக்கல் குவான்டிட்டி. பவர் இஸ் மெஷர்ட் இன் வாட், எனர்ஜி இன் ஜூல். இது ரெண்டுமே வேற. பவர் இஸ் எனர்ஜி, ரேட் ஆஃப் யூட்டிலைசிங் எனர்ஜி, எவ்வளவு வேகமா நம்ம அந்த எனர்ஜியை யூட்டிலைஸ் பண்றோங்கிறது தான் பவர். அதனால குழந்தைகளுக்கு அந்த வித்தியாசத்தை நம்ம டெஃபினட்டா we have to insist on them. Okay, இதுல இந்த question is repeated in every sample paper. இந்த questionனா இந்த question இல்ல, equivalent resistance ஓட கான்செப்ட்ல it is being repeated. So உங்களால எவ்வளவு முடியுமோ when you are practicing the teachers, உங்களோட co-teachersக்கு சொல்லுங்க, physics teachersக்கு எவ்வளோ different types of series and parallel combination கொடுக்க முடியுமோ அத்தனை காம்பினேஷன்ஸ்ல அதை ஐடென்டிஃபை பண்ண பசங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். இப்ப இந்த ஃபிகர் இவங்களோட மாடல் பேப்பர்ல பாத்தீங்கன்னா இட்ஸ் a very straightforward question. இதை பார்த்த உடனே குழந்தைகளுக்கு தெரிஞ்சிடும் இது parallel, இது parallel. ஸோ இதோட ஈக்குவலண்ட்டையும் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா இட் பிகம்ஸ் இன் சீரீஸ். பட் இது அல்லாம நம்ம வந்து வேற மாதிரி ஃபிகர்ஸும் சொல்லி கொடுக்க ட்ரை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஃபிகர் போட்டா, இப்ப இப்படி ஒரு ஃபிகர் போட்டா, ஏன்னா இதுல டைரக்டா parallel சீரீஸ் நமக்கு ஸ்ட்ரெயிட்டாவே தெரியறது. அந்த மாதிரி இல்லாம போட்டாலும் குழந்தைகள் வந்து they have to be in a position to identify. அது தெரியணும். This is basically analysis and creation based question. இது வந்து an analytical and creation. ஏன் இதுல creation அப்படின்னா, once அவங்க வந்து effective resistance ரெண்டு இடத்துலயும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா they have to create the next level of the circuit. அந்த சர்க்கியூட்டை அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி they have to say. இப்ப இந்த மாதிரி ஒரு ஃபிகர் வந்ததுன்னா அவங்களுக்கு தெரியணும். இப்ப நான் இது R1 R2 R3ன்னு போட்டேன்னா R1 and R2 are in சீரீஸ்ங்கிறது அவங்க புரிஞ்சுக்க தெரியணும். அப்போ நம்மளோட எம்பசிஸ் எங்க இருக்கணும் அப்படின்னா, சீரீஸ்னா எப்படி இருக்கும், parallelனா எப்படி இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்றதுல குழந்தைகளுக்கு நம்ம எம்பசிஸ் நிறைய கொடுக்கணும். ஸோ பிகாஸ் ஒரு காம்பனண்டோட ஒரு எண்டு இன்னொரு காம்பனண்டோட எண்டோட கனெக்ட் ஆகுறது அப்படின்னா அந்த ரெண்டு காம்பனண்ட்டும் சீரீஸ்ல இருக்கு அப்படிங்கிற ஒரு ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் சீரீஸ் அண்ட் parallel கண்டிப்பாக நம்ம சொல்லி கொடுக்கணும். டோட்டல் கரண்ட் ஃப்ளோயிங் இந்த சர்க்கியூட் ஒன்ஸ் அவங்க சீரீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா ஓம்ஸ் லா படி அவங்க அதை போட்டுடுவாங்க. But this is again a remembrance based question. இப்ப இது பாத்தீங்கன்னா this is 1 plus 1. I'm sorry, I think this is a 3 marker ன்னு நினைக்கிறேன். So this will be 1 1 1 போட்டிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா remembrance based question. ஒண்ணுமே இல்ல, write the expression for heat produced, Joule's heating law வச்சு கேட்டிருக்காங்க. So that's a remembrance based question. So analysisம் போட்டிருக்காங்க, remembranceம் போட்டிருக்காங்க. இப்ப next பாத்தீங்கன்னா write down the formula which relates. Again, one of the question is a remembrance based question. சும்மா ஃபார்முலா தான் கேட்டிருக்காங்க, I is equal to Q by T. பட் பிகாஸ் நம்ம வந்து ஃபார்முலால வந்து ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் அப்படின்னு சொல்றதுனால சார்ஜ் வந்து n times E ன்னு போட்டு we are giving this
why should the resistance of a voltmeter be high? இப்ப இது வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பேஸ்ட் கொஸ்டின். அகைன் நான் இதை வந்து அனாலிசிஸ் பேஸ்ட் கொஸ்டின்னு சொல்ல மாட்டேன். இது அண்டர்ஸ்டாண்டிங். நமக்கு புரியணும். ஒரு ஓம்ஸ் லால வந்து வோல்ட் மீட்டர் வந்து நம்ம பேரலா போட்டு வோல்ட் மீட்டருக்கு ஏன் ஹை ரெசிஸ்டன்ஸ் சொல்றோம்னு அதுக்கு தான் இங்க ஆன்சர் கீழே ஆன்சர் இருக்கு. பிகாஸ் இட்ஸ் கோயிங் டு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை மெஷர் பண்றதுனால அது வந்து எவ்வளவு கம்மியா கரண்ட் எடுக்கணுமோ அவ்வளவு கம்மியா கரண்ட் எடுக்கணும். ஏன்னா கரண்ட் வந்து எந்த பாயிண்ட்ஸ்ல நீங்க பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் மெஷர் பண்றீங்களோ அது வழியா the entire current has to flow. So voltmeter will be connected in parallel with the very high resistance. அது நமக்கு சொல்லணும். இதனுடைய parallel question என்ன அப்படின்னா, why is ammeter a low resistance device? இதே question வந்து voltmeterக்கு ஏன் resistance high, voltmeter parallel எதுக்கு போடுறோம், ammeterக்கு எதுக்கு low resistance, ammeter எதுக்கு நம்ம சீரீஸா போடுறோம். இந்த 4 questions, these are questions அது வந்து repeated on this particular format. இப்ப அடுத்த question பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இது வந்து அப்ளிகேஷன். இது அனாலிசிஸ்ன்னு நான் சொல்ல மாட்டேன். இது சிம்பிளா அப்ளிகேஷன் பேஸ்ட் கொஸ்டின். ஏன் அப்படின்னா தெரிஞ்ச ஃபார்முலால வேல்யூஸ் கொடுத்தா குழந்தைக்கு அப்ளை பண்ண தெரியுதாங்கிறது நமக்கு தெரியணும். வாட் இஸ் த ஃபார்முலா ஹியர்? ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரோ எல் பை ஏ. ஸோ ரோ கொடுத்துட்டாங்க, லென்த் நம்ம கண்டுபிடிக்கணும், ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க, ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஸ்ட்ரெயிட்டாவே கொடுத்துட்டாங்க. இதுல எதுவுமே இல்லை. இதுல ஜஸ்ட் த சைல்ட் நீட்ஸ் டு நோ எந்தெந்த வேல்யூவை எங்கெங்க நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணணுங்கிறது, அவ்வளவுதான். இதுல வாட் இஸ் தி அதர் parallel type of question that can come is, instead of straightaway நம்ம ஏரியா கொடுக்கறதுக்கு பதிலா radius of the wire கொடுத்தாலும் அந்த குழந்தைக்கு பண்ண தெரியணும். அப்ப ஏரியா இஸ் ஈக்குவல் டு, ஏன்னா நம்ம ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் போடுறதுனால வயரோட கிராஸ் செக்ஷன் வந்து will be circular. அப்ப ஏரியா பை ஆர் ஸ்கொயர் போட அந்த குழந்தைக்கு தெரியணும். So this is an application based question. இப்போ the last question வந்து மேக்னட்டிசம்ல இருந்து போடுறாங்க. டெஃபினட்டா கேஸ் பேஸ்ட் கொஸ்டின் மேக்னட்டிசம்ல இருந்து தான் வருது. சோ மேக்னட்டிசம்ல இருந்து எப்படி வேணா கேஸ் பேஸ்ட் கொஸ்டின் வரலாம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வந்து டிசி மோட்டரை பார்த்தோம் 2 மார்க்கர்ல. டிசி மோட்டர் கூட கேஸ் பேஸ்ட் கொஸ்டின்ல வரலாம். 1 + 1 + 2. சோ இதுல வந்து யூ கேன் see magnetic field line formation போட்டிருக்காங்க அவங்க. இத பேஸ் பண்ணி they are going to question. So this is one of the most important concepts. ஏன் நம்ம வந்து most important concept ன்னு சொல்றோம்னா, குழந்தைகள் வந்து கிரேட் 11ல பிசிக்ஸ் வந்து ப்ரொசீட் பண்ணாங்கன்னா, இப்ப வந்து அவங்க சயின்ஸ் தான் எடுக்கிறாங்க கிரேட் 11ல அப்படின்னு சொன்னா, இந்த கான்செப்ட் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு 12th ஃபாலோ ஆக போகுது. இன் எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட் லைன்ஸ், ஃபீல்ட் லைன்ஸ் பத்தி அவங்க திருப்பியும் மேக்னட்டிசம்லயும் பண்ணுவாங்க, எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸும் படிப்பாங்க. அப்ப வந்து இட் கிவ்ஸ் யூனோ இந்த 10th நம்ம போடுற பேஸ் வந்து அந்த குழந்தைகளுக்கு அப்ப வந்து இட் வில் பி வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ இதுல ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ்ல தான் நம்ம நிறைய கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். ஜென்ரலாவே எல்லா டீச்சர்ஸுமே இதுல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். ஏன்னா ஒரு 4 ப்ராப்பர்ட்டி கொடுக்குறாங்க சிபிஎஸ்சில. ஒரு ப்ராப்பர்ட்டிக்கும் ஜஸ்டிபிகேஷன் இருக்கு. Whether it is going to be closeness of the field lines, non-intersection of the field lines, illa parallel lines within the field, bar magnet showing uniform magnetic field, எது எடுத்தீங்கனாலும் 4 ப்ராப்பர்ட்டி இருக்கு. 4க்கு 4 ப்ராப்பர்ட்டியும் ஜஸ்டிபிகேஷனோட இருக்கு. சோ அந்த 4மே அந்த குழந்தைக்கு தெரிஞ்சிருக்கணும். அது இல்லாம பேப்பர் இஸ் இன்கம்ப்ளீட். You can vouch for it, you can quote it anywhere and everywhere as a physics teacher. ப்ராப்பர்ட்டி பேஸ்ட் கொஸ்டின் இல்லாத பேப்பரே இருக்க முடியாது. ஈதர் கேஸ் பேஸ்ல போடலாம், இல்ல 3 மார்க்கர்ல போடலாம், இல்ல 2 மார்க்கர்ல போடலாம். அதனால கண்டிப்பா இன்சிஸ்ட் பண்ணுங்க உங்க குழந்தைகளுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் படிக்கிறதுக்கு. அப்போ வாட் டஸ் த க்ளோஸ்னஸ் இண்டிகேட்? ரிலேட்டிவ் டென்சிட்டி வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஃபீல்ட இண்டிகேட் பண்ணுது. பார் மேக்னெட்டை 2ஆ கட் பண்ணா என்ன ஆகும்? இதுல பேரலல் கொஸ்டின் என்ன அப்படின்னா, இப்ப இவங்க வந்து அலாங் த லென்த் இப்படி கட் பண்றாங்க, இன்னொன்னு வந்து along the width இப்படி கட் பண்ணலாம். இதை நம்ம சொல்லி கொடுக்கணும் குழந்தைகளுக்கு. along the length கட் பண்ணா strength of the magnet குறைஞ்சு போயிடும். along the width கட் பண்ணா strength of the magnet குறையாது, only magnet 2ஆ பிரியும், length மட்டும் குறையும். whereas direction of the magnetic field இது வந்து again ரொம்ப important. இப்ப நம்ம வந்து magnetic field lines plot பண்றோம். பிளாட் பண்ணும்போது வெளிய நார்த் டு சவுத் போகும், உள்ள சவுத் டு நார்த் போகும், உள்ள யூனிஃபார்ம் ஃபீல்டு போகும்,
இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கணும். இதை சொல்லி கொடுக்கும் பொழுது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கரண்ட் கேரியிங் கண்டக்டர் போட்டாங்க, இதுல வந்து தம்ப் ரூல் போட்டிருக்காங்க. ஸோ இது அகேன் அப்ளிகேஷன் பேஸ்ட் கொஸ்டின். இது எல்லாமே ரிமெம்பரன்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் எல்லாமே ரிமெம்பரன்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். ஆர்ல போட்டிருக்கிற கொஸ்டின்ஸ் பாத்திருக்கீங்கன்னா இது அண்டர்ஸ்டாண்டிங், ஆனா இது அப்ளிகேஷன் பேஸ்ட் கொஸ்டின். இது ஏன் அப்ளிகேஷன் பேஸ்ட் கொஸ்டின் அப்படின்னா, குழந்தைக்கு ரூல் தெரிஞ்சா போறாது, நீங்க ஒரு சிச்சுவேஷன் கொடுத்தீங்கன்னா அந்த ரூல அந்த சிச்சுவேஷன்ல அப்ளை பண்ணி டைரக்ஷன் சொல்ல தெரியணும். அது தெரியலன்னா இட்ஸ் ஆஃப் நோ யூஸ். ஸோ இதுதான் ஆன்சர். கீழே கொடுத்துருக்கிற ஆன்சர்ஸ் உங்களுக்கு பார்த்தா புரியும். ஆஸ் அ பிசிக்ஸ் டீச்சர், இஃப் யூ ஆர் நாட் அ பிசிக்ஸ் டீச்சர், உங்களோட கோ டீச்சர்ஸ்க்கு கண்டிப்பா சொல்லுங்க, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ்ல கான்சென்ட்ரேஷன் கண்டிப்பாக இருக்கணும். So that's about the physics part. Uma ma'am, you can take over. Thank you, ma'am. மேம் இப்ப நம்ம பார்த்தோம்னா we are not நம்ம வந்து வெறும் 10th போர்ஷனை மட்டும் நம்ம பார்க்க முடியல. ஏன்னா நம்ம கொஸ்டின்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட்ல பார் மேக்னஸ் ஃபிட் ஆச்சுன்னா என்ன ஆகும், அங்க கொடுத்த கான்செப்டை வந்து நம்ம 8th கொண்டு வரோம். 8th இருந்து இப்ப 10th. ஸோ அவங்களோட கொஸ்டின் எல்லாமே அப்ளிகேஷன், நீ என்ன பண்ண போற. ஸோ தி பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் ஆஃப் த சில்ட்ரன்ல தான் அவங்க கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பயாலஜில பார்த்தோம்னாலுமே ஓகே இந்த ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த ப்ராசஸ் நடக்கும் போது வாட் இஸ் த சைடு எஃபெக்ட். இப்போ நம்ம என்ன எடுத்தாலுமே வந்து தே ஆர் ஆஸ்கிங் எல்லாமே வந்து லைஃப் ஸ்டைல் ஓரியன்ட்னு மாத்திட்டு வர்றதுனால குழந்தைங்களுக்கு நம்ம வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டோ இல்ல ப்ராசஸ் ஒன்னாலும் இல்ல கெமிக்கல் இதுல நம்ம வரோம்னாலும் ஜஸ்ட் ஆஸ் அ டீச்சர்ஸ் நம்ம இப்போ ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது என்னன்னா ஒரு இதை வச்சு நம்மளால போக முடியாது. we have to go and we have to refer. நம்ம வந்து நிறைய மாடல்ஸோ நிறைய கொஸ்டின்ஸோ நம்ம கேஸ் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் ஈவன் நான் வந்து எம்எஸ்சில நம்ம கொஞ்சம் கொஸ்டின்ஸ் பண்ணியிருப்போம். கார்பன்ல வந்து C4ல என்ன வருது அதுல இருந்து நமக்கு அது வந்து எம்எஸ்சில ஃபர்ஸ்ட் பார்ட்டா இருக்கும். பட் இங்க வந்து அவங்களுக்கு அதான் எண்ட் ப்ராடக்டாவே இருக்கும். ஸோ நம்ம டீச்சர்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா we can get over, we have to be wider now to explore, to give them the more knowledge in 10th itself. Plus 2 oda questions is a little bit higher than this level. So teachers are நம்ம பண்ண வேண்டியது வந்து we have to move on with the question papers and with the syllabus. Please, we are to explore ourselves. நம்மள எக்ஸ்ப்ளோர் பண்ணி let us gain a good score for us first. ஏன்னா எந்த சப்ஜெக்ட்ல இருந்தாலும் it speaks about the scores. So let us go with the score and achieve our 10th paper. Thank you, ma'am. Because we are writing the exam this time. Yes. Okay. Thank you, everybody. I'm going to pause. I'm going to stop.